Hello friends, welcome to Sarah's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டான மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் புளி தண்ணியை இப்போவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகா, நீட்டாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கியிருந்தால் போதும், அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ண 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. இது கூட கோவக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டுருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.